இன்னைக்கு நம்ம வீடியோவில் செடிகளோட வாஸ்து சாஸ்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் செடி வளர்க்குறது அப்படிங்கிறது மனசுக்கு மட்டும் இல்லை, வாஸ்து சாஸ்திரப்படி இது ஒரு அதிர்ஷ்டமும் கூட. எந்தெந்த செடியை எந்தெந்த திசையில் வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வாஸ்து சாஸ்திரம் இருக்குது. அது வீட்டுக்கு எந்த திசையில் வச்சோம்னா பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் அப்படின்றது நிறைய டிப்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். துளசி செடியை வீட்டோட வாசல் அல்லது கிழக்கு திசையில் வச்சோம் அப்படின்னா நல்லது. இது காற்றில் உள்ள கிருமியெல்லாம் அழிச்சு வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். துளசி செடி எப்பவுமே வீட்டு வாசல் அல்லதுனா கிழக்கு திசையில் இருக்கணும். நெக்ஸ்ட் மணி பிளான்ட். இது பணவரவை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. இது வீட்டின் தென்கிழக்கு மூலையில வளர்க்கலாம். இது வீட்டுக்கு வெளியே வைக்காம ஹாலு அல்லதுனா வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இது தென்கிழக்கு மூலையில வச்சிருந்தோம் அப்படின்னா செல்வ செழிப்போட பணவரவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் புதினா. இது சமையலுக்கு உதவுறது பயனுள்ளது மட்டும் இல்லாம சின்ன சின்ன செடிகளாகவும் நம்ம வீட்லயே வச்சு வளர்த்துக்கலாம். இதை வடக்கு திசையில வச்சோம் அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தர்றதோட மனசுக்கு நிம்மதியும் தரும். நெக்ஸ்ட் முருங்கை மரம். இது வீட்டுக்கு முன்பக்கத்துல வைக்கக்கூடாது, வீட்டுக்கு பின்னாடி வச்சோம்னா நல்லது. நெக்ஸ்ட் கற்றாழை. இது திருஷ்டியை போக்கக்கூடியது. இது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே தடுத்து வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இந்த செடியை வீட்டு வாசல்ல நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரோஜா செடி. ரோஜா செடியில முள் இருக்கும். இந்த ரோஜா செடியை தவிர முள் இருக்கிற எந்த செடியுமே நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் நம்ம வளர்க்குற செடி ஏதாவது வாடி போச்சு அப்படின்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிடணும். காஞ்ச செடியை வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா அது தர்த்தம் நம்ம வீட்டில் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நெக்ஸ்ட் மஞ்சள் கலர்ல பூக்கிற எந்த செடியா இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். இது நல்ல மங்களகரமான ஒரு சூழலை தரக்கூடியது. இந்த மஞ்சள் கலர்ல பூக்கிற பூ செடிகளை நம்ம வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு திசையில வைக்கலாம். நெக்ஸ்ட் போன்சாய் மரம். இது பார்க்க அழகாத்தான் இருக்கும், அதனால வீட்டில் வச்சு நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஆனால் இதை வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஏன்னா இது ஓரளவு குறிப்பிட்ட அளவு தான் வளரும். அது போல நம்ம முன்னேற்றமும் முடங்கிடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நெக்ஸ்ட் மூங்கில் செடி. கண்ணாடி பவுலில் வளர்க்குற மூங்கில் செடி நம்ம படிக்கிற மேஜை இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். இது அதிர்ஷ்டத்தை தரதோடு நல்ல வேலை வாய்ப்பு, கல்வி இதெல்லாம் வளர்ச்சிக்கு நல்ல உதவும். இந்த மாதிரி செடிகளை எந்தெந்த திசையில வைக்கணுமோ அந்த திசையில வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சி வீட்டில் நல்ல முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.